எனக்கு என்ன ஒரு குழப்பம் ஆச்சரியம்னா, எல்லா சோப்பு விளம்பரத்திலும் பெண்கள் தான் நடிக்கிறாங்க. ஏன் ஆம்பளை நாங்க குளிக்கிறதே இல்லையா? ஏன் எங்களை இப்படி கேவலப்படுத்துறீங்க? வாஷிங் பவுடர் நிர்மா ஒரு பிள்ளை ஓடியாரு, லிரில் சோப் ரொம்ப ஆத்துல போய் தவி குளிக்குது. இவன் லைஃபாய் சோப் போட்டு ரூம்புக்குள்ள குளிச்சுக்கிட்டு இருக்கான். யாரு இவன் தான் போய் ஆத்துல குளிக்கணும். விளம்பரங்களே என்னை குழப்பு சார். ஒரு பையன் குளிச்ச மாக்காப்பா குளிச்சுட்டு இருக்காரு, காய்ச்சல் அகர்வால் ஒரு சோப்பு விளம்பரத்தில் வருது. சட்டான்னு சொல்லுங்க, உங்க பேச உப்பு இருக்கா? உனக்கு துப்பு இருக்காட்டி துப்பு கட்டவல. ஆம்பளை குளிச்சு ஒரு எக்ஸ்கியூஸ் கட்டுவா, காளிமல்ல விக்கிட்டு வா, வீட்டுக்குள்ள ஆற கட்டி வந்த. எங்களுக்கு தொடர் அவமானங்கள், தொடர் அவமானம். என்ன சார் ரொம்ப எனக்கு என்ன பட்டிமன்றம் பேசுவோமா, இல்லாட்டி பேசாம 100 நாள் வேலைக்கு போயிடுவோமா அப்படின்ற எண்ணம் கூட எனக்கு சில நேரம் வருது. 100 நாள் வேலை ரொம்ப ஈஸி, டப்புன்னு புள்ள பிடுங்காது, முனா புள்ள பிடிக்கிட்டு அது வாட்டு உட்காந்து வாட்டு ரொம்ப டயர்டா இருக்குடி. 11 மணிக்கு போயிட்டு 11:10 டயர்டா இருக்கு அப்படின்ட்டு ஈஸியான வேலை ரொம்ப. அதே போல அந்த கால வசனங்களை பேசி காட்டினான். மதுரை வீரன் ஒரு படம் எம்ஜிஆருக்கு ரொம்ப நல்லா ஓடி அவர் ஹீரோவா ரொம்ப கோலோச்சிய படம். அது டிஎஸ் பாளையா அரசராக இருப்பார், தளபதியா இருப்பார். மன்னர் சொல்றார், வீரனை பின்தொடர்ந்து செல்லுங்கள், எங்கு சென்றால் அவனை பிடித்து இழுத்து வாருங்கள். ஆறு தளபதி டிஎஸ் பாளையா எம்பிபி. இவர் குதிரையவே கழுத மாதிரி தான் ஓட்டிப்பார். சொஜக்கான் சொஜக்கான் சொஜக்கான். இவரை போய் அனுப்பி ஆறு மதுரை வீரனை கூட்டு பிடிச்சிட்டு வர வந்து நிற்பார் சாயந்தரம் போல. வீரனை பின்தொடர்ந்து சென்றீர்களே, என்ன ஆனது? அதுக்கு டிஎஸ் பாளையா பதில், நாங்கள் அவனை பின்தொடர்ந்து சென்றோம், ஆனால் அவன் எங்களை முன் தொடர்ந்து சென்று விட்டான். அரசர் மண்டை பிச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. முன் தொடர்ந்து சின்னையா தமிழ் இலக்கணத்தில் இப்படி வார்த்தை காணாமையா? எப்படி எல்லாம் குழப்பிருக்காங்க பாத்தீங்களா? தில்லான மோகன் ஒரு படம், பத்மினி நாட்டி நடக்கும், நடிகர்த்தெல்லாம் போய் பார்த்துட்டு வர ஆறு நம்ம டிஎஸ் பாளையத்தான். என்னே அங்கே போகடாப்பா, நாட்டியம் நடக்குது, பார்த்துட்டு வாங்களே. பார்த்துட்டு வர்றார். அண்ணே நாட்டியம் எப்படி இருந்துச்சு? தெரிஞ்சு தெரியல இல்லைன்னு சொல்லணும். இவர் சொல்லிட்டு வந்து மோகனமல் பத்மினியை பார்த்துட்டு சொல்வார், மோகனாவை விட தம்பி அவங்க அம்மா தான் தம்பி கொஞ்சம் டாப்பா இருந்துச்சு. உன்னை 3 மணி நேரம் கச்சேரிக்கு ரிக்ஷாவுக்கு காசு கொடுத்து அனுப்பிவிட்டது நான். எவ்வளவு குழப்பங்கள் பார்த்தியா சார் அன்னைக்கு படங்கள்ல? இப்படிதான் சார். அதனால ஒரு குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கு. எனக்கு இந்த உண்மையிலே இந்த பெண்கள் வச்சு ஊத்துற குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி பேர் வச்சிருக்காங்க குழம்பு, உண்மையிலே ஆம்பளை குழம்பிடுறான். இது கத்திரிக்காய் குழம்பா தக்காளி குழம்பா, அவன் குழம்புனாலதான் அதுக்கு பேரே குழம்பு. அங்க ஒரு ஆள் கிளம்புன்னு கிளம்பிட்டார். இன்னும் கடைசியில் குழம்பு வரைக்கும் வந்துட்டாங்க இல்லையா? இன்னும் என்னென்னத்தை தான் அவங்க பேச போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு அவருக்கு ஒரு அதிர்ச்சி. உண்மையிலே அந்த காலத்தில் நான் நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே வந்தேன் சார். கருவேப்பிலைன்னு சொல்லுவாங்க. கடையில் போய் நம்ம எல்லாம் வாங்கிட்டு 600 ரூபாய்க்கு காய்கறி வாங்கியிருப்பேன். அதில் அவனுக்கு திருப்தி ஆகாது. கருவேப்பிலை கொஞ்சம் கொடுங்க, நின்று வெயிட் பண்ணி அந்த கருவேப்பிலை வாங்கிட்டு வருவேன். சமைச்சு வச்சுனே முதல்ல கருவேப்பிலை தூக்கி தான் வெளியே போட்டு சாப்பிடுவார். அப்புறம் அதுக்கு நீ 10 நிமிஷம் நின்று வந்த. மனிதருடைய நட்பு இப்படித்தான் இருக்கு. தேவை என்றால் நம்மளை பயன்படுத்துவார்கள், நின்று பயன்படுத்தி தேவையில்லைன்னா கருவேப்பிலை மேலே தூக்கி போடுவார். அது ஏன் கருவேப்பிலை தெரியுமா? இவங்களுக்கு தான் தெரியும். கல்யாணம் ஆகி வந்த பெண்ணுக்கு மாமியார் சொல்லுவா, கருவேப்பிலை எடுத்து போடாத மறுமொழி நிறைய சேர்த்துக்க, கருவில் வெப்பம் பண்ணும் இலை, வேகமா குழந்தை வேண்டவங்க நிறைய கருவேப்பிலை சாப்பிடு, நிறைய முடிவளு. இதெல்லாம் இன்னைக்கு சொல்றதுக்கு ஆள் இருக்கா சார்? அதுதான் அந்த தலைமுறை, பழைய தலைமுறை சொல்றதுக்கு. அப்படி இன்றைய தலைமுறை புதிய தலைமுறை பஸ்ஸில் அப்படி படியில் நின்று வர்றேன். அப்படி பெரியவர் உட்காந்துருக்காரு பழைய தலைமுறை. தம்பி படியில் நிற்கிறீங்க, உள்ள வாங்க தம்பி, என்ன படிக்கிறீங்க அப்படின்னார். என்ன படிக்கிறீங்கன்னு ஒன்று அவங்க சிரிச்சிட்டு சொன்னா உங்களுக்கு என்ன புரிய போகுது? அதுக்கு அவர் சொன்னார், புரிகிற மாதிரி சொல்றதுக்கு தான் தம்பி உன்னை படிக்க வச்சோம். உன் படிப்பவே உன்னால புரிகிற மாதிரி சொல்ல தெரியலையே, நீ படிச்ச என்ன செய்ய? சில பார்த்தீங்களா, நான் பிஎஸ்சி படித்து வக்கீலாகி டாக்டருக்கு சேர்ந்து இன்ஜினியர் முடிக்க போறேன். 4 கழிச்சு 4 முனையில் கிடக்கு. ஏதாவது ஒன்று சேருதா சார்? பேசுறதே குழப்பமா இருக்கும். அன்னைக்கெல்லாம் வந்தவன் முன்னுக்கு வந்தவன், மாப்பிள்ள உன் ஃபோன் நம்பர் தெரியாமல் ரொம்ப சிரமப்பட்டேன் மாப்பிள்ள, எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க வேண்டியாண்ணே, ஏன்னா உன் நம்பர் தெரியாமல் தானே நான் தெரியாமல் இருந்தேன். ஒருத்தர் பேச்சும் குழப்பமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கும். அன்னைக்கு நல்ல வெயில் ஒருத்தர் மயக்கப்பட்டு விழுந்துட்டான்.
ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க வந்துச்சு. 15 பேர் ஏறி போயிட்டு ஆம்புலன்ஸ் அடிபட்டு அங்கேயே கிடைக்கும். என்னடா கொஞ்சம் குழு 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 ஏறி போயிட்டோம் சார். ஏன்டா கூப்பிட்டது அவனுக்கு தானடா. பதட்டத்தில் என்னன்னு தெரிய வேணாமா சார். ஆச்சரியமா இருக்கும். சில பாருங்க வீடை பூட்டிட்டு ஆபீஸ் போற அவசரத்தில் சாவியை தொங்கிட்டு பூட்டை பையில் ஓடிக்கிட்டு பாங்க. என்ன பைய கனமாவே இருக்கு, எதுவுமே கிடையாது. இப்ப பாருங்க சார், உங்களுக்கு 1.5 வருஷத்துக்கு டாக்டர் தேவையில்லை, அவ்வளவு சிரிச்சிருக்கீங்க. உங்களுக்கு இன்னும் 1.5 மணி நேரத்தில் ஒரு டாக்டர் தேவை. உங்களுக்கு இருக்க பிபிக்கு இவங்களுக்குலாம் பித்தப்பை பிதிங்கி அன்னைக்கு கட்டப்பையில் எடுத்து போட்டு போய் ஆச்சரியம்.